சிக்கன் குக் பண்ணலாமா? இன் ஹாஸ்டல். வாங்க குக் பண்ணலாம். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க போல. நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து குக் பண்ண போகிறேன். என்ன குக் பண்ண போகிறேன்? ஹாஸ்டலில் சிக்கன் குக் பண்ண வந்து போகிறேன். எஸ், இன்னைக்கு மதியம், அதாவது ஆல்ரெடி மதியம் ஆயிடுச்சு, 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சிக்கன் போய் வந்து குக் பண்ண போகிறேன். ஹாஸ்டல் லைஃப்ல எல்லாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தருணங்க, நாமளா குக் பண்ணி சாப்பிட்றது. ஸோ அதை உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஓகே, இப்போ என்ன பிளான் அப்படின்னா வந்து பிஜியில் வந்து மதியம் வந்து சாம்பார் சாதம் கிடையாது, சாம்பார் ரசம் ஒயிட் ரைஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த ஒயிட் ரைஸை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சு போகிறோம். கிரேவி மட்டும்தான் வந்து நம்ம சிக்கன் வந்து செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன வாங்கணும் அப்படின்னா, சிக்கன் வாங்கணும், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து அவன்கிட்ட வந்து, அதாவது வந்து கிச்சனில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து கேட்டால் தருவாங்க. ஸோ டப்பா இருக்க அதில் போய் வந்து மிளகாத்தூள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஓகே அவ்வளோதான் தேவையான பொருள். ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சுட்டு சாப்பிட்டு சொல்கிறேன். செய்யும்போது வந்து வீடியோ எடுப்பேன். கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி நீயும் செஞ்சு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். ஃபஸ்ட்டு வந்து போய் சிக்கன் வாங்க போகிறோம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வாங்கிட்டு நான் வந்து கடைக்கு போயிட்டு இருக்கேன். மளிகை சாமானம் வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து போயிட்டுருக்கேன். நான் மளிகை சாமானை வாங்கிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனும் வந்து ஆனியனும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மரிக் வந்து வாங்கல, அதாவது மஞ்சத்தூள் வந்து வாங்கலை, ஏன்னா மஞ்சத்தூள் வந்து கடையிலேயே இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸும் வந்து எடுத்து வச்சுட்டேன் பிஜிலேருந்து. இப்போ நம்ம குக் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ காய்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் நம்ம பையாட்டை கேட்டு சில்லி பொடி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக இங்கே பிஜியில் வந்து சனி ஞாயிறுனா நாங்களே குக் பண்ணலாம், அவங்களே அடுப்பும் தராங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? பட் தனியாக குக் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரூம்மேட் இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து குக் பண்ணிடுவேன். இப்போ வந்து நம்ம ரூமில் தான் குக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைனலாக அந்த கேமராலாம் வந்து நல்லா செட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாங்கிட்டு வந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக வந்து நறுக்கிக்கணும். வந்து வெங்காயத்தை நறுக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கழுவி வச்சுட்டு நம்ம வந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பம் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக வந்து அரிஞ்சிட்டு அதை வந்து நல்லா இப்படி உதிரி விட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பொடி பொடியாக வந்து வந்துடும். ஸோ இந்த வெங்காயம் கொடுக்குற டேஸ்ட் வந்து சிக்கனுக்கு வந்து ரொம்பவுமே வந்து அருமையாக இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ண போகிறோம். மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பெரிய பெரிய பீஸாக வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவு பார்த்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டிக்க போகிறோம். ஸோ அதை வெட்டி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து களத்தில் இறங்க வேண்டியது தான். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து குக் பண்ணலாம். ஓகே, குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்து வரும். ஒன்றும் தெரியல. ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் மாதிரி இருக்குது. ஃபேனில் வந்து எப்படி ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ஹீட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து ஊற்றிக்கிறோம். தேவையான அளவுக்கு வந்து ஆயில். ஸோ கொஞ்சம் லைட்டாகவே ஊற்றுங்க. ஸோ லைட்டாக ஊற்றுறதே வந்து எனஃப். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து ஊற்றிட்டேன். ஸோ இந்த ஆயில் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காயத்தை வந்து போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. ஸோ என்கிட்ட வந்து அந்த கடுகு சீரகம் அதெல்லாம் வந்து கிடையாது. உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கடுகு வேணால் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வெங்காயத்தை வந்து அப்படியே தங்குறேன். ஸோ வெங்காயத்தை வந்து போட்டுட்டு அப்படியே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும்.
ஸோ அந்த எண்ணெயில் ஃபுல்லாக வந்து நல்லா வணங்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ப்ரௌனிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு லைட்டாக, நீங்கள் ரொம்ப வணங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக வந்து ப்ரௌனிஷ் ஆகும்போது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்துச்சுனாவே வந்து எனஃப், ரொம்ப போதுமானது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓகே இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வந்து போட்டுடலாம். அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்படி வந்து நல்லா வந்து கொட்டிக்கணும். உங்களுக்கு ஒரு 10 ரூபி பாக்கெட் வந்து வாங்கினீங்கன்னா ஏன்னா ஸோ இதிலே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிரும். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றுறோம். ஸோ இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டோட வந்து நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ லைட்டாக உப்பும் காரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்லி பவுடர் இருக்குது. ஸோ அந்த சில்லி பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 2, அதாவது வந்து உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா இருக்குது. அதை வந்து தேவையான அளவுக்கு, உங்களுக்கு அளவு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த அளவுக்கு வந்து கொட்டி விட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சிக்கன் வந்து நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, சரி அதாவது அரிஞ்சு வச்சுருக்கோம், அந்த சிக்கன் பீஸை வந்து அப்படியே எடுத்து போட்டுடலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து எடுத்துட்டு இப்போ சிக்கனை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலாஸோட. ஆக்சுவலாக என்னோட வந்து ரொம்ப ஹீட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 0ல் இருக்கிற அந்த லைட் எரியல, ஏன்னா வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் இப்படி திருப்ப போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் எரியும். ஸோ எனக்கு வந்து இப்போ 1ல் இருந்தாவே வந்து மேக்ஸிமம் போதுமானது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதோட வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன், ரெக்கார்டை ஆஃப் பண்ணிட்டு. இப்போ வந்து போய் பார்க்கும்போது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் ரெக்கார்ட் ஆன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து தண்ணி மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு, நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து இன்னொருக்கா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவையான உப்பு காரம் இருக்கான்னு வந்து பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் ரெடி ஆனதுக்கப்புறமாட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எஸ். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஒன்ஸ் வந்து நல்லா கலரி விட்டுருணும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. எஸ். இங்கே வந்து பாருங்கள், ஃபுல்லாக கொஞ்சம் கிரேவியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கனை வந்து குக் பண்ணியாச்சு, நல்லா இருக்குது. ஸோ டேஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ டேஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் இருக்குது, ஒயிட் ரைஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து டேஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிக்கனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு எதுவுமே வந்து நான் போடல, உங்கள்கிட்ட வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து கறி லீஃபு எதுவுமே வந்து போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து போட்டுக்கோங்க. தக்காளி வந்து போடலாம், பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம்
அது வந்து ஸ்வீட்டாக வந்து இருக்கும் சிக்கன் வந்து. ஸோ எனக்கு வந்து ஸ்பைஸியாக தான் சாப்பிட பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து தக்காளி அவாய்ட் பண்ணிட்டேன், வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட டேஸ்டிங் டைம். நான் குக் பண்ண சிக்கனை நானே டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ துளிவால் வந்து உரமனை ஊற்றி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்மளோட அந்த கிரேவி, அந்த சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வந்து பிணைஞ்சு, ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து டேஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த கிரேவியோடு எடுத்து, ஸோ இப்போ அந்த கிரேவியோடு எடுத்து அப்படியே வாயில் வந்து போடலாம். பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது காரம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து மூடி வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது வந்திங்கன்னா பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. நேற்று வந்து தயிர் சோறு பார்த்து வச்சு ஊறிச்சு, இப்போ வந்து சிக்கன் சோறு வந்து பார்க்குறேன், செம்மையாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களும் வந்து குக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்ற விட இந்த மாதிரி ஹாஸ்டலில் வந்து குக் பண்ண முடிஞ்சால் வந்து குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாலுமே ஒர்த்து. ஸோ நீங்கள் வந்து கடையில் வந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணும்போது வந்து ஒரு 200 300 அந்த மாதிரி வந்து ஆயிரும். ஏன்னா டெலிவரி சார்ஜு அந்த மாதிரி வந்து போடும்போது வந்து கண்டிப்பாக வந்து ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிக்கன் ஒரு 100 வெங்காயம் ஒரு 24 ஸோ உங்கள் ஹாஸ்டலில் வந்து அளவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. உண்மையாலுமே ஒர்த்தாக இருக்குது, வேறு லெவல்லையும் இருக்கும். ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது விஷயம் வந்து சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பாய்.